بسم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய திருமறை குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது அல்லாஹ்வுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் போது நபி தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததை போல என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்திலும் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக உரைக்குள் நுழைகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா பேருரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், வாழ்வில் தந்தை எனும் அத்தியாயம் என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக எதற்காக இந்த தருணத்தில் இது மாதிரியான தலைப்பை நாம் தேர்வு செய்தோம் என்று கேட்டீர்களே, ஆனால் உண்மையில் தந்தை என்பவர் ஒரு மரத்தினுடைய ஆணிவேர் போல, அவருடைய தியாகங்கள், அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, ஒரு குடும்பத்தை உயர்த்துவதற்கு அவர் செய்கிற பெரும் பெரும் தியாகங்கள், இதெல்லாம் இந்த சமுதாயத்தினத்தில் பெரும்பாலும் பேசப்படுவது கிடையாது. பெரும்பாலும் பாருங்க, நீங்க உரைகளை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் உரைகள் ஒவ்வொன்றிலையும் கூடுதலாக தாயை பற்றி பேசப்படும், தந்தையை பற்றி பேசுவது மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் தந்தையினுடைய தியாகமும், தந்தை குடும்பத்துக்காக செய்கிற அந்த சேவைகள் அளப்பெரியது என்பதை காட்டுவதற்காக வேண்டியும், தந்தை குறித்து இஸ்லாம் எப்படி எப்படியெல்லாம் சொல்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்கிற நன்னோக்கோடு தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக உலக வாழ்வில் நம்ம தந்தை என்ன யாரு, எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் தந்தை என்பவர் யார் என்று கேட்டால், ஒரு சமூகத்தின் பார்வையில் இது 100% விஷயத்தை நான் சொல்லல, ஒரு அளவில் நான் என்ன செய்கிறேன், பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், உங்களோட வாப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட வாப்பா எப்படிப்பட்ட மனுஷன்டா 100% 20 குண்ட கூட என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஒரு 10% மட்டும்தான் என் வாப்பா ரொம்ப குணமானவர், என் வாப்பா ரொம்ப இரக்கமான மனுஷன், என் வாப்பா ரொம்ப சாதுவான மனுஷன் இப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் 190% உங்களோட வாப்பா எப்படி, வாப்பாவை பற்றிய ஒரு கேள்வி, வாப்பா எப்படின்னு கேட்டா அவர்களுடைய உள்ளங்களை எழுந்து நின்று வருகிற கேள்வி என்ன தெரியுமா,
பாப்பா என்பவர் கடுகடுப்பானவர். பாப்பா யாரு? ரொம்ப கடுகடுப்பா இருப்பார். இது பொதுவாக ஒருத்தட்ட கேள்வி கேட்டு சொல்கிற பதில் மட்டுமல்ல, சமூக பார்வையில் அப்படித்தான் இருக்கிறது. இங்க நிறைய தந்தையர்கள் இருக்கிறீர்கள், பேசுகிற நானும் ஒரு தந்தை தான். ஆனால் கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். வாப்பா என்கிறத நம்ம கொஞ்சம் கற்பனைக்கு கொண்டு வைத்துட்டோம் என்றால், வாப்பா ஆரம்பத்திலிருந்து நமக்கு எப்படி அறிமுகமாகுவார்? எப்படி? கடுகடுப்பானவர் என்கிற பெயர் நம்முடைய உள்ளத்தில் பதிஞ்சு நிற்கும். கடின உள்ளம் படைத்தவராக சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சில பிள்ளைகளுடைய உள்ளங்களில் காட்சி தருவார். அதே மாதிரி சிரிக்காத ஒரு மனிதர், பாப்பா சிரிக்க மாட்டார். ஊர்ல எல்லாம் சிரிச்சு கண்டு வருவாரு, ஆனால் குடும்பத்தினிடத்தில் பிள்ளைகளிடத்தில் பாப்பா சிரிக்க மாட்டார். எனவே சிரிக்காதவர், அழத் தெரியாதவர் என்கிற பெயர், கவலைப்படாதவர் என்கிற பெயர். இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் தனது தந்தை எப்படி என்று கேட்டால் பெரும்பாலான பகுதிகள் இப்படித்தான் வரும். சிரிக்காத மனிதர், கவலைப்படாத மனிதர், அடுத்தவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத மனிதர், கண்டிப்பான மனிதர், சட்டங்களை வகுத்து போட்டுட்டு கடுமையான அதை கண்டிக்கின்ற ஒரு மனிதர். இப்படியெல்லாம் என்ன செய்வார்கள்? பெரும்பாலான பிள்ளைகள் தந்தைமாரை பற்றி பேசுவார்கள். இதுக்கான காரணம் என்ன என்று கேட்டா, இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஆனால் அது நியாயமான காரணம். என்ன காரணம் என்றால், ஒரு தாயை போல ஒரு நாளும் தந்தைக்கு வெளிப்படையாக இரக்கத்தை காட்ட முடியாது. நீங்க பாருங்க பாபு, உம்மா மாதிரி வாப்பாவோட இரக்கம் காட்டியலுமா? நீங்க நினைக்கிறீங்களா அது நடக்குமாண்டு? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் நெருக்கமான தோழமை கொள்வதற்கு தகுதியான ஆள் இந்த உலகில் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உம்முக்க, உன்னோட உம்மா என்றார்கள். திருப்பி இரண்டாவது யார்? உம்முக்க. சும்மா மண் என்று கேட்கிறேன்னா சும்மா உம்முக், பிறகும் உனது தாய் தான், பிறகும் உனது தாய் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 ஸ்தானங்களை தாய்க்கு கொடுத்து 4வது இடத்தை தான் தந்தைக்கு கொடுத்த செய்திகள் ஹதீதுகளிலே காணப்படுகின்றன, இல்லையா? இது என்னன்னு கேட்டால், தாயை போல ஒரு பிள்ளையின் மீது இரக்கம் காட்டுவதற்கு வெளிப்படையாக யாருக்கும் முடியாது. தாயினுடைய அன்பு அதான் தாயினுடைய அன்பு. ஆனால் தந்தையினுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கும். என்னன்னு கேட்டா, ஆம்பளைகளுக்கு பாசத்தை இப்படி காட்டணும் முறை தெரியாதுங்க. இதான் உண்மை. இதே விளங்காத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, என்ன உம்மாவோட வாப்பா பேர் கொஞ்சம் ரஃப்பான மனுஷன், இதுக்கு இது ஒரு காரணம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாகியாக ஒரு குடும்பத்தில் தந்தை தான் இருப்பார். நீங்க பாருங்க பாப்போம், உம்மா இருக்க மாட்டாங்க. உம்மா என்ன பண்ணுவாங்க? வீட்டு பொருட்களை பாதுகாப்பதிலும் அதை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு படிப்பு ஓதலை சொல்லிக் கொடுப்பதிலும் தான் அவர்களுடைய காலங்கள் கழியும். வாப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை கட்டிக்காத்து பிள்ளைகளை படிக்க வைத்து ஒழுக்கமான முறையில் மனைவியும் பிள்ளைகளையும் தற்காத்து கொண்டு அவர்களுக்கு யாரும் அவர்கள் எந்த இடத்திலும் அவருடைய மானங்கள் போய்விடக்கூடாது என்பதில், மானங்களை பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார். இந்த ஒரு பாரியதொரு பணியை தந்தை செய்வதனாலதான் தந்தை என்பவர் எப்படி ஒரு வில்லன் மாதிரி காட்சி தருவார், இல்லையா? ஏன்னா இந்த பாரியதொரு பணியை செய்யணும், இல்லையா? ஒரு கல்லூரியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கல்லூரியில் சாதாரண ஆசிரியர்கள் இருப்பார்கள், ஒரு பெரிய ஆசிரியர் இருப்பார், பிரின்சிபல் இருப்பார். நீங்க நல்லா யோசிங்க, அந்த பிள்ளைகள் யாருக்கு கூட பயப்படுவாங்க? ஆசிரியருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனால் பெரிய உஸ்தாதுக்கு தான் பிள்ளைகள் கூடுதலாக பயப்படுவார், பிரின்சிபலுக்கு கூடுதலாக பயப்படுவாங்க. என்ன காரணம்? அவர் மதரசாவினுடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாகி. அவர் ஆசிரியரையும் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தி வைக்கணும், பிள்ளைகளையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். அதனால யாரிடத்திலும் அவர் சிரிக்க மாட்டார், யாரிடத்திலும் பெரிய அளவில் அவர் பேச மாட்டார். அவருடைய சுட்டித்தனங்களை, விளையாட்டுத்தனங்களை அவருக்கு கீழால உள்ளவங்கிட்ட அவர் காட்ட மாட்டார். எப்பயுமே அவர் கடுகடுப்பா இருப்பார். அதனாலதான் அவர் ஸ்கூல் எப்படி இருக்கும்? எப்பயுமே எந்த விதத்திலும் குறை காண முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க விளங்குங்க. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒரு தந்தை ஒரு மாபெரும் மரத்தின் ஆணிவேர் போல. ஏன் சொன்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களும், அதாவது குடும்ப அங்கத்தவர்கள், நானா, தம்பி, தங்கை, மனைவி, இப்படி உம்மா, இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்றால், ஒரு குடும்பம் நல்ல முறையில் தலை சிறந்து ஊரில் விளங்குகிறது என்றால் நிச்சயமாக அதனுடைய பெரிய தியாகம் பாப்பா இடத்துல இருக்கு.
அதான் மரம் சிறந்து வளர்ந்து நின்றால், மரம் அடர்த்தியாக வளர்ந்து நின்றால் அதனுடைய மண்ணுக்கு கீழே ஆணிவேர் இருக்கீங்க. அந்த ஆணிவேர் ரொம்ப ஆரோக்கியமா, அந்த ஆணிவேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அந்த ஆணிவேர் நல்ல முறையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் சிறந்து விளங்கினால் ஆணிவேர் தந்தை நல்ல முறையில் இருக்கிறார் என்பது அர்த்தம். குடும்பத்தை சரியான முறையில் கவனித்து பராமரிக்கிறார் என்பது அர்த்தம். அந்த பராமரிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் தந்தை என்பவர் வில்லன் போல் காட்சி தருகிறார் இல்லையா? தந்தை என்ற என்ன, அம்மா சிரிக்காதவர். அவர் சிரிக்காம நமக்கு சில விஷயங்களை சொல்லி தந்ததனாலதான் அவரின் மேல் கொண்ட மரியாதையும் பயத்தின் காரணமாக எல்லாரும் அது தந்தை இல்லாத பிள்ளைகள் அல்லது தந்தை வெளிநாடு போன பிள்ளைகளுடைய நிலையை பாருங்க. ஊர்களில் 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு போக்குகளில் ரோட்ல சுத்தி வட்டாரம் போட்டு கொண்டு என்ன செய்வார்கள், போன்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. பாப்பா உள்ள பிள்ளைகளை பாருங்க, பாப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டிப்பாக நடக்கிற பிள்ளைகளை பாருங்க. பாப்போம் 6 மணி ஆயினா எங்களுக்கெல்லாம் பயம். பாப்பா கண்டால் 6 மணிக்கு பிறகு நம்மள ஊர்ல கண்டிட்டாரண்டா என்ன நடக்கும் தெரியுமா? உடனடியா நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு உடனடியா நம்ம போய் படிப்பு ஓதல் விவகாரங்களை நம்ம பார்ப்போம், ஏனைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். வீணாக சண்டைகளை வம்புகளை இழுத்து கொண்டு வரமாட்டோம் வீட்டுக்கு. அப்படி நடந்தா வீட்டுக்கு வாரத்துக்கு மிக பயம் ஒன்று இருக்கும். ஒரு நாள் குர்ஆன் மதரசா போகலண்டா வயிறு கலக்கும், ஒரு நாள் பாடசாலை போகலண்டா உலங்கால் நடுங்கும். இது ஒரு தாயை வைத்து வருகிற பயம் அல்ல, ஒரு தந்தையின் மீது கொண்ட அதீத மரியாதையும் பயத்தின் காரணமாக வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த நிர்வாகவியல் சரியான முறையில் கரெக்டாக நடந்தால்தான் இப்படி படித்து வளர்ந்த நாம் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு நான் மேடையில் என்று உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால், நீங்கள் ஒரு தொழிலதிபராக, நீங்க ஒரு சமுதாயத்தின் தலைவராக, ஒரு நிர்வாக அங்கத்தினராக, ஒரு நல்ல ஒரு சிறந்த குடும்ப தலைவராக இன்று நாம் சிறந்து விளங்குகிறோம் என்றால் அன்று நமது தந்தை பட்ட பாடு அதில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தஆலா அவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹ் உங்களை உபதேசிக்கிறான், நீங்க யாரை வணங்க வேண்டும்? வணக்கம் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த வணக்கங்கள் சொந்தம் என்று அல்லாஹ் தனது அறுதியும் இறுதியுமான அந்த தீர்மானத்தை எடுத்து உபதேசம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அடுத்ததா ஒபில் வாலிதைனி இஹ்சானா. பின்னால எவ்வளவு தேவைகள், எவ்வளவு விடயங்கள் எம்முடைய பார்வையில் இருக்கும் அல்லாஹ் கொண்டு வந்தான். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, முதலில் என்னை நீங்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோருடைய விவகாரத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உபதேசிக்கிறான். என்றால் தனது வணக்கத்தோடு அடுத்ததாக பெற்றோரோடு சிறந்து விளங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் இருவருமோ இருவரில் ஒருவருமோ வயது முதிர்ந்த நிலையில் நீங்கள் அவர்களை அடைந்தால், உங்களோட தாயும் தந்தையும் வயது முதிர்ந்த நிலைக்கு போய்த்துட்டாங்க, 2 பேரும் இருக்கிறாங்களா அல்லது இருவரில் ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறாரா, அந்த நிலையில உங்களிடத்தில் அவர்கள் இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுடைய உள்ளம் புண்படும்படியான ஆக கேவலமான வார்த்தை, அதாவது பெரிய உள்ளம் புண்படும்படியான பெரிய வார்த்தை அல்ல, உஃப்ங்கிற வார்த்தை அல்ல இந்த இடத்துல சொல்றது. அதுக்கு மொழிபெயர்ப்பே கிடையாது. சி என்று மொழிபெயர்த்திருப்பார்கள், அதுக்கு மொழிபெயர்க்க முடியாது. என்னன்னா, நம்முடைய கஞ்சாடையினால், நம்முடைய உடல் பாடி லாங்குவேஜினால் ஆக சிறிய அளவுல அவருடைய உள்ளங்கள் புண்படுற அளவுக்கு ஒரு நோமலான சாதாரண ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு செய்கை, இதை கூட அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்கிறார். பாருங்க பாப்போம் எவ்வளவு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது பெற்றோருக்கு, தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வலா தன்கருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீங்க, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு நீங்கள் சங்கை மிகுந்த நல்ல மரியாதையான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு பேசுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வஹ்ஃபித்ஹுமா, அவர்கள் வயது முதிர்ந்து தள்ளாத வயதுக்கு போன பின்னால் தாடி மீசையெல்லாம் நரைத்து உங்களிடத்தில் அடைக்கலம் வந்து சேருகிற பொழுது வஹ்ஃபித்ஹுமா ஜனாஹ துல்லி,
இரக்கம் எனும் இறக்கையை அவர்களுக்கு நீங்கள் பணித்து விரித்து எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இரக்கம் எனும் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்துங்கள், கருணை பவருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? வகுல் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த உரையில நீங்க இதைத்தான் கவனமா எடுத்துக்கொள்ளணும். என்ன தெரியுமா? இந்த அல்லாஹ் தஆலா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகன் ஒரு பிள்ளை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். சுப்ஹானல்லாஹ். நாம பிரார்த்தனை செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்லல, விரும்பிய மாதிரி செய்யலாம், அது பிழை இல்லை. ஆனா அல்லாஹ் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? நான் சொல்லித்தார அவர்களுக்கு துவா செய்கிற முறை நீ நான் சொல்கிறபடி கேள். அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என் ரப்பே, இர்ஹம்ஹுமா, அவர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்டு, இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, நீ எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் தெரியுமா? நீ அவர்கள் இருவருக்கும் எப்படி கருணை பொழிய வேண்டும் தெரியுமா? கமா ரப்பயானி ஸகீரா, எனது சிறிய பராயத்தில் அவர்கள் என்னோடு எப்படி நடந்து கொண்டார்களோ, என்னை எப்படி பராமரித்தார்களோ, அப்படி எனது தாய்க்கும் தந்தைக்கும் யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ் பிரார்த்தனையை சொல்லித் தருகிறான். நம்ம எப்பயாவது இந்த துவாவை நம்மளோட வாப்பாக்கு நம்மளோட உம்மாக்கு செஞ்சிருக்கிறோமா? யா அல்லாஹ், சின்ன வயசுல எப்படி என்ன பார்த்து கொண்டாங்களோ அப்படி என் வாப்பாவை அம்மா பார்த்துறியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லித்தர துவாங்க, அல்லாஹ் சொல்லித் தருகிற துவா. அன்புள்ள சகோதரர்களே, இங்க ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இதுதான். என்னன்னு கேட்டா, இந்த துவாட வார்த்தையை பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தந்தை என்றால் கடுகடுப்பானவர், சிரிக்காதவர், கவலைப்பட தெரியாதவர் என்றெல்லாம் சில பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இருக்குது. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி துவாவை சொல்லித்தாரன்னா, சின்ன வயசுல என் வாப்பாவும் உம்மாவும் எப்படி நடந்தாங்களோ அப்படியா அல்லாஹ் அவர்களோடு நீ கருணையாக இரக்கமாக நடக்கின்ற அல்லாஹ் சொல்லித்தாரண்டா. ஒரு கட்டத்துக்கு மேலதான் வாப்பா அப்படி மாறுறார். எந்த கட்டத்துக்கு மேல? நமக்கு பருவ வயது அடைந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிந்த பிறகுதான் வாப்பா கண்டிப்பான மனிதனாக மாறுகிறார். அதற்கு முன்னால வாப்பா எப்படி நடந்திருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே பிள்ளைகளை பெற்ற தந்தையர்கள், பெரும்பாலானவர்கள் இதில் பிள்ளைகளை பெற்ற தந்தையர்கள். நீங்க எப்படி உங்களோட பிள்ளைகளோட நடக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணமா, நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா, அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு குழந்தை மழலை பாசை பேசுகிற ஒரு குழந்தையாக இருக்கிற போது நாம் எப்படி நமது பிள்ளைகளோடு நடந்து கொள்கிறோம்? எப்படி? உலகத்தில் எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, எவ்வளவு தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்து நமது பிள்ளையை தூக்கி அதனுடைய நெற்றியில் முத்தமிட்டு அதனுடைய கன்னத்தை கொஞ்சம் கடித்து கைவிரலை எடுத்து கொஞ்சம் கடித்து அதை தூக்கி தோளின் மீது சுத்துகிற பொழுதுதான் உலகத்தில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நாங்கள் மறந்துவிட்டு சந்தோஷ வெள்ளத்தில் நாங்கள் மிதக்கிறோமா இல்லையா? இது ஒவ்வொரு பிள்ளைகளும் தனது பிள்ளையை, இப்ப இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும், இங்கு குழும்பி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து அவர்களை கொஞ்சி குழாவுகிற போது நீங்கள் ஒரு கணம் அந்த இடத்தில் நின்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எதை தெரியுமா? இப்படித்தான் எனது வாப்பாவும் எனது சிறுவராயத்தில் என்னை கொஞ்சி இருப்பார்னு நினைக்கணும். நீங்க என் வாப்பா, நான் சின்ன வயசு என் மகன் இப்ப இருந்து நான் கொஞ்சிறேன், என் மகண்ட வயசுல நான் இருக்கும் போது என் வாப்பா இப்படித்தானே என்ன கொஞ்சிருப்பாரு. நமக்கு கொஞ்சம் பருவ, அதாவது விளக்கங்கள் கிடைச்ச பிறகுதான் அவர் கடுமையாக நடந்திருப்பார். மகன் ஓதப்பள்ளிக்கு போகலையா, பள்ளிக்கு போகலையா, என்ன ரோட்ல சுத்துறீங்கன்னு கேட்டிருப்பார். அப்படி கேட்காம விட்டு நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். ஆனா சின்னதுல ஒன்றும் தெரியாத வயதுல இப்படியா நடந்திருப்பாரு. ஏனென்றால் இரக்கம் காட்ட வேண்டிய காலத்தில் இரக்கம் காட்டுகிறார், நிர்வாகத்தில் கடுமையாக நடக்க வேண்டிய பகுதியில் கடுமையாக நடப்பார். அது நிர்வாகம், அதுதான் நிர்வாகவியல். அன்புள்ள சகோதரர்களே, இதை யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்குன்னா, எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் வாப்பா நம்மோட வந்து நம்மோட வீட்டுக்கு போய் நம்மோட பிள்ளைகளோட விளையாடாட்டி அன்றைய நாளின் தூக்கம் நமக்கு போகாது. பிள்ளை தூங்கிட்டானான்னு கேட்போம் மனைவிட்ட, இல்லையா? பிள்ளை தூங்கிட்டானா, ஓ இப்பதான் தூங்குது, கொஞ்சம் குழப்பிடாதீங்கன்னு மனைவி சொல்ல. இல்லை, நான் விடிய முழிச்சிருந்தா அவனை தூக்கமாக்குறேன்னா அவனை தூக்கத்தை குழப்பி அவனை தூக்கி எடுத்து, இதையே அவனோட வாப்பா செஞ்சிருக்க மாட்டார். சில சமயங்களில்
பகல் நேரத்தில் ஏதோ ஒரு சுட்டித்தனம் செஞ்சு நமக்கு கோபம் வந்து நமக்கு தேவையான ஒன்றில் தண்ணியை ஊற்றி நாசமாக்கி விட்டுருவான். நமக்கு அந்த நேரத்தில் தண்டிச்சிருவோம். 2 தட்டு தட்டிடுவோம் கையில், 2 தட்டு தட்டிடுவோம் காலில். அப்போ நம்ம கோவத்தில் இருப்போம். அவன் போயிடுவான், நைட் டைமுக்கு போய் தூங்கிடுவான். நம்ம தூங்குற நேரம் 10 மணி 10:30 மணி. அப்போ ஞாபகம் வரும், தலையணையில் வைக்கிற பொழுது அடே பகல் நேரத்தில் நம்ம மகனுக்கு தட்டிட்டேனே பாவமே என்று சொல்லி வாப்பா கிட்ட போய் அவனுக்கு கிட்ட போய் நம்மெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற மகனுடைய நெற்றியில் முத்தமிட்டு அவனுடைய கால் பாதத்தை எடுத்து முகத்தில் வைத்து கொஞ்சி குழாவிட்டு தூங்குகிற எத்தனையோ தந்தையர்கள் இங்கே இருக்கிறீங்களே. உங்களோட பிள்ளைகளுடைய கால் பாதத்தை கொஞ்சுகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? நம்மட வாப்பாவும் இப்படித்தானே நம்மளை கொஞ்சிருப்பாரு, நம்மட வாப்பாவும் இப்படித்தானே நம்மளை கொஞ்சிருப்பாரு. ஏன் எனக்கு இருக்கிற அதே பாசம் அதே உணர்வு என் தந்தைக்கு என்ன இருந்திருக்காதா? சில சமயங்கள்ல விதியின் எழுத்து காரணமாக, சில சமயங்களில் குடும்பத்தில் நடந்த பாரிய ஒரு பிரச்சனை காரணமாக எங்க மிஸ்டேக் நடந்ததோ தெரியல, அல்லாஹ் ஆலம். சில காரணங்களால் நம்ம வளர்ந்து பார்க்கிற நேரம் சிலருக்கு தந்தை இல்லாமல் இருப்பார். ஒன்று மரணத்தை தழுவி இருக்கலாம், அல்லது அவர் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு போயிருக்கலாம். அதனால் அவர் கெட்டவர் என்று ஒரே வாருக்கு நீங்க முடிவெடுத்துடக்கூடாது சோழர்களே. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். புரியாத புதிராக கூட அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். அதனால நிறைய பிள்ளைகள் வாப்பாவை வஞ்சகம் வைத்துக் கொண்டு பழி தீர்த்துக் கொள்கிற காட்சிகளை கூட இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கமா ரப்பயானி சகீரா, சின்ன வயசுல என்னை எப்படி பார்த்தாரோ யா அல்லாஹ் நீ அப்படி பாரு என்று சொல்றது, சின்ன வயசு என்று அல்லாஹ் மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்ம எப்படி நம்முடைய சின்ன பிள்ளைகளோடு நடக்கிறோம் அது மாதிரி நம்மளோட வாப்பா நடந்திருப்பார் என்பதை காட்டுவதற்கு தான் நல்லா சொல்றேன். இல்லாட்டி பெரிய வயதுன்றல சொல்லியிருப்பானே. யோசிச்சு பாருங்க பாபு, நம்ம உலகத்தை பார்த்ததே நம்மளோட வாப்பாட தோல் மீது ஏறியப்பா, மறந்துட்டோமா? உலகத்தை வாப்பா எடுத்து தூக்கி தோல் மீது, அந்த நாளில் பைக் இருந்திருக்காது, பைசிக்கிள் இருந்திருக்காது, தூக்கி தோலில் வச்சுட்டு சந்தையா சுற்றுவார், கடையா சுற்றுவார். வீட்டில் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. வீட்டு பொருட்களை வாங்குவதற்காக நம்மளையும் தோல்ல சுமந்து கொண்டு வாப்பா கடையில் போய் இது எந்த மகன் என்று ஊரார் அறிய உங்களை தூக்கி சுத்தி இருப்பாரே. அந்த நிலவுகள் எல்லாம் மறந்து விட்டதா? பாப்பாவை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் அதை சொல்றான். இன்னும் சில சமயங்கள்ல நம்ம பெருத்து ஆளாகி வளர்ந்து பெரிய பட்டம் படிப்பு பெற்று மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவோம். பாப்பா எப்படி இருப்பார் தெரியுமா? இன்றைக்கும் நான் சொல்றேன், சில சமயங்களில் பெருநாள்கள் வரும், வீட்டில் விசேஷ தினங்கள் வரும், வேறு என்னமாவது ஒரு விசேஷம் வரும். பாப்பாவை கொஞ்சம் எண்ணி பாருங்க, நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி தந்திருப்பார். நம்மளும் அப்படி தானே நடக்கிறோம். நம்மளும் அப்படி தானே சம்பளம் எடுத்து பொக்கெட்டில் சல்லியை போட்டுட்டு மகன் கேட்பார், வாப்பா எனக்கு ஒரு ஷூ ஒன்று வேணும். எவ்வளோ மகன்? 4500. ரைட், ஓகே, அதை வாங்கி தரேன். ஷர்ட் வேணும், ஷர்ட் வாங்கி தரேன். ட்ரௌசர் வேணும், வாங்கி தரேன். மனைவி வந்து நிற்பா, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வாப்பாக்கு பொக்கெட்டு பார்ப்பாரு. ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் தவிர வேறு சல்லி இருக்காது. சுப்ஹானல்லாஹ். என்ன யோசிப்பார் தெரியுமா? நம்மளாம் என்ன யோசிப்போம்? சரி வாங்கி கொடுத்துட்டோம், சந்தோஷம். இதையும் செலவழித்து நான் சாரமும் செட்டுங்க எடுத்தேன்டா, நாளை நிலைமை என்னன்னு யோசிச்சு அதை வச்சுட்டு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையை போட்டுட்டு நம்ம நிற்போமே. இதுதான் ஒரு நாள் நம்மளோட வாப்பா செஞ்சிருப்பார் சொல்லுங்கள். அந்த நாளில் ரொம்ப கஷ்டம், எந்த வசதியும் இருக்காது. பெருநாள் வரும், எங்களுக்கு எல்லாருக்கும் உட்படுத்தி தருவார். அந்த நாளில் பிள்ளைகள் வீட்டில் அதிகமாக இருப்பார்கள். 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 7 8 10 இருப்பார்கள். பாப்பா என்ன செய்வார் தெரியுமா? பெருநாளைக்கு மனைவி பிள்ளைகள் என்று உட்படுத்தி தருவார். பாப்பா மட்டும் அழுக்கு வேட்டியோடையும் அழுக்கு சேட்டோடையும் பாருங்க சகோதரர்களே. மறந்துடாதீங்க, பாப்பா மாற ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இன்று மண்ணறையில் இருந்தால் அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய கபரைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்த தியாகங்கள் 1 அல்ல 2 அல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன். ரப்பினுடைய திருப்பொருத்தம் பெற்றோர்களுடைய திருப்பொருத்தத்தில் உள்ளது. சில இடங்களில் ரிதல் வாலி, தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது. தந்தையருடைய உள்ளங்களை புண்படுத்த வேண்டாம் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah. பெற்றோர் அதாவது தந்தை என்பவர் சுவர்க்கத்தின் நடுவாசல் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தெரியுமா? தெரியுமா? தந்தை என்பவர் யார்? சுவர்க்கத்தினுடைய நடுவாசல் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தின் நடுவாசலை நீ விரும்பினால் பாதுகாத்துக்கொள், நீ விரும்பினால் இழந்து கொள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை நமது வாழ்க்கையில் பார்க்கிறோம். தந்தைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏதோ நேத்து பேஞ்ச மலைக்கு இன்றைக்கு முளைத்த காளான் போல படங்கள் கிடைத்தது, பட்டம் கிடைத்தது, பதவி கிடைத்தது, வீடு வாசல் வாகனம் சொந்தம் பந்தம் எல்லாம் நிறைந்து காணப்பட்ட பொழுது பாப்பா வருவாரு, வீட்டில் விவசாயம் செய்வார், ஊர்ல விவசாயம் செய்வார், கொஞ்சம் போல நெல்லுமணியை எடுத்துக்கொண்டு, அரிசி மூட்டையை எடுத்துக்கொண்டு, பிலாப்பழத்தை எடுத்துக்கொண்டு, மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு நம்மட வீடு தேடி வருவார் சகோதரர்களே. ஆனா மதிக்க மாட்டோம். நிறைய பிள்ளைகள் மதிப்பது கிடையாது. நிறைய பிள்ளைகள் பாப்பாவை உம்மாவை வேலைக்காரன் வேலைக்காரி பார்க்குவது போல பார்க்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை இப்பொழுது கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு. அவனுடைய மூக்கு மன்னிக்கவட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சஹாபாக்கள் யார் யார சொல்லலாம், யாரை நஷ்டவாளி என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய தாயும் தந்தையும் வயோதிபம் அடைந்த நிலையை அடைந்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக ஒருவன் சுவர்க்கத்தை அடையவில்லை என்றால், அந்த வாய்ப்பை இழந்து விட்டான் என்றால் அவன் வாழ்ந்து என்ன பயன்? நாசமா போகட்டும், அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தாயும் தந்தையும் வயது முதிர்ந்த நிலையில் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு சுவர்க்கம் போவதற்கு பெரும் ஒரு வழி. தந்தை என்பவர் சுவர்க்கத்தின் நடுவாசல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் தாயையும் தந்தையும் பேணி பாதுகாத்த நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்வில் தந்தை எனும் அத்தியாயம் என்கிற தலைப்பின் கீழால் பல செய்திகளை முதலாவது உரையில் பார்த்தோம். சுருக்கமாக சில செய்திகளை இரண்டாம் உரையில். தந்தைமார்களுக்கு நாங்கள் என்ன அப்படி செஞ்சிட்டோம்? மனம் குளிர, உள்ளம் குளிர, அவருடைய கண்கள் குளிர நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி. என் பாப்பாவுடைய உள்ளம் குளிர நான் என்ன செய்தேன் என்ற ஒரு கேள்வியை உங்களிடத்தில் எழுப்பினால் ஒவ்வொருவரும் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? அவருக்கு பெருநாள் வரும்போது நான் சாரன் சேட்டு வாங்கி கொடுத்தேன், மருந்து செலவுக்கு பணம் கொடுத்திருக்கிறேன், கவனிப்பதற்கு ஆள் நியமித்திருக்கிறேன். எப்படி கவனிப்பதற்கு? வீட்டில் ஆள் நியமித்திருக்கிறேன், அதற்கு நான் சம்பளம் கொடுக்கிறேன். வெக்கமில்லையா இதை சொல்வதற்கு? நிறைய பிள்ளைகள் இப்படி சொல்கிறார்கள். வேலைக்காரர்கள் வைத்து வாப்பாவை கவனிக்கிற அவல நிலையை இன்று உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, வேலைக்காரர்களை வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் தாங்கி தாங்கி பார்க்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நமது சிறு வயதில் அப்படித்தான் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் நமக்காக முழு சந்தோஷத்தையும் இழந்த ஒரு ஜீவன் என்றால் தந்தை என்பவர் தான். நிறைய பேச மாட்டார், நிறைய பேச மாட்டார். ஒரு தந்தை இடத்துல, ஒரு தாய் இடத்துல ஒரு பிள்ளை வெளிநாட்டில் 10 வருடம் 12 வருடங்கள் இருந்து விட்டு வருகிற ஒரு பிள்ளை, அல்லது வெளி ஊரில் இருந்து விட்டு வருகிற ஒரு பிள்ளை, பாப்பாக்கு கோல் போட்டு கேளுங்க பாப்போம், 7 மண்டா கேளுங்க, பாப்பா நான் ஊர்ல இருந்து வாரேன், உங்களுக்கு என்ன வேணும் பாப்பான்னு கேளுங்க. அப்ப விளங்கும் பாப்பா உங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வேஷ்டி சட்டையை எதிர்பார்க்கிறாரா? உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கிறாரா? உங்களுடைய வேற இன்னொரு என்ன வேற ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? பாப்பாட்ட கோல் போட்டுக்கிற பாப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு? மகன் எனக்கு ஒன்று வானம் பாப்பா, நீ வந்து ஒரு 2 நாள் நின்றுட்டு போவேன். இதைத்தானே சொல்றேன் சகோதரர்களே, இதைத்தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளான நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். திருமணம் முடிச்சிட்டோம், ஏதோ வசதி உள்ள இடம், ஏதோ குடும்பம் பிள்ளைகள் என்று ஆகிவிட்டோம், வேறு சொந்தம் வேறு ஊர் என்று வந்து விட்டோம். அதோட தாயையும் தந்தையும் மறந்தாச்சு. பாப்பா என்ன
அது அவர் நல்லா தானே இருக்கிறார், அவருக்கு என்ன குறை வச்சோம் என்று சொல்றோமே. அன்புள்ள சோதர்களே, அவரை கடைசியாக போய் எட்டி பார்த்தது எப்பொழுது? அவர் கைகுலுக்கி சலாம் சொன்னது எப்பொழுது? கட்டிப்பிடித்து முஆனக்கா செய்தது எப்பொழுது? நெற்றியில் முத்தமிட்டது கடைசியாக எப்பொழுது? யோசிச்சு பாருங்க பாப்போம். நீங்க எப்பதான் போனாலும் சரி, உம்மாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எப்பயும் இருக்கும். ஏன்னா உம்மா அப்படித்தான் பழகுவாங்க நம்மளோட. பாப்பா உம்மாவும் பார்க்க வருவாங்க, அல்லது நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். பாப்பா ஒரு புட்டுவத்தில் ஓரமாக பிள்ளைகள் எல்லாம் கதைத்து சிரித்து விளையாடுகிற பொழுது தன்னந்தனியாக எப்படி ஆரம்பத்தில் தனியாக இருந்தாரோ அப்படித்தான் கடைசியிலையும் அவர் ஓரமாக நின்று நம்மளை பார்த்து கொண்டிருப்பார். உம்மா நம்மளோட சேர்ந்து புலங்குவாங்க. நாங்கள் யாரும் அவரோட போய் பேச மாட்டோம். சின்ன வயசுல நம்ம அப்படித்தான் அவரை பார்த்தோம், இப்பயும் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சுவர்க்கத்தின் நடுவாசல் அது, அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். சகோதரர்களே, ஒரு பயணம், ஒருவரோடு பயணம் செய்கிறார். அந்த பயணத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒருவரை கடும் வெயிலில் பாலைவன மணலில் பயணம் மேற்கொள்கிறார். தலைக்கு சூடு தாக்காமல் இருக்க தலைப்பாகையை கட்டிய வண்ணம் ஒரு கழுதையின் மீது ஏறி ஒரு பயணம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதரை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தா அந்த மனிதரை கிட்ட போய் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கழுதையை கொடுத்தார்கள். இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க இதுல ஏறி பயணம் போங்கன்றார். திடீரென்று தனது தலைப்பாகையை கழற்றி அவற்றை கொடுத்து, இதையும் நீங்க வைத்து வெயிலுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அவரோடு சேர்ந்து பயணித்த மற்ற மனிதர் கேட்கிறார், என்னப்பா உங்களுக்கு நடந்துச்சு? யாரோ எவரோ ஒரு வயது முதிர்ந்தவரை பார்க்குறீங்க, யாரெண்டே உங்களுக்கு தெரியல, அவருக்கு தலைப்பாயை கொடுக்குறீங்க, வந்த வாகனத்தை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, என்ன காரணம்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தனது தந்தைக்கு இன்ன அபர்ரல் பிர்ரி, தந்தைக்கு செய்கிற நல்லுபகாரங்களில் ஆகப்பெரிய நல்லுபகாரம் எது தெரியுமா? ஆகப்பெரிய நல்லுபகாரம் எது தெரியுமா? அதாவது அவர் உலகத்தில் வாழ்கிற பொழுது அவர் யாரோடு சேர்ந்து நின்றாரோ அந்த நண்பரை கண்ணியப்படுத்தி அவரோடு சேர்ந்து நிற்பதுதான், அவரை சார்ந்து நிற்பதுதான் தந்தைக்கு நீங்கள் செய்கிற உபகாரங்களிலேயே பேருபகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே இவர் என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பர், எனது தந்தை உமருடைய நண்பர், அவருக்காக எனது கழுதையை கொடுத்தேன், எனது தலைப்பாயை கொடுத்தேன் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சுன்னாவை நாங்கள் இப்பொழுது பேணுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் என்ன நடைமுறையில் இருக்குதா? வாப்பா மௌத்தா போய்த்திருவாரு கபுராலி, வாப்பாக்கு துவா இல்லை, வாப்பாக்கான பிரார்த்தனை கிடையாது. ஆனால் உயிரோடு வாழ்கிற வாப்பாவினுடைய தந்தையினுடைய நண்பர்களை கூட நம்ம கவனித்து பார்ப்பது கிடையாது என்றால் நம்ம என்ன நிலைப்பாட்டில் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அதாவது இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸின், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 அமல் தான், எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு 3 அமல்களின் நன்மை மன்னரை வரைக்கும் செல்லும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதில் ஒன்று என்ன தெரியுமா? வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய பிரார்த்தனை கபரில் வாழ்கிற அந்த தந்தைக்கு போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு தந்தையின் மரணத்தின் பின்னால் ஒரு பிள்ளையினுடைய பிரார்த்தனை அந்த மன்னரைக்கு போய் சேர்ந்து அவருடைய மன்னரை வாழ்க்கையை விஸ்தீர்ணப்படுத்தும் என்றால், ஒளிமயமாக்கும் என்றால், அந்த உதவியை என்னை கஷ்டப்பட்டு பராமரித்து வளர்த்து எடுத்த என் தந்தைக்கு நான் செய்யவில்லை என்றால் என்னை விட நன்றி கெட்டவன் உலகத்தில் யார் இருப்பான்? ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நான் என் தந்தைக்கு செய்கிறதைத்தான் சில சமயங்கள்ல அதை பார்த்து படித்த நமது பிள்ளையும் நமக்கு செய்யும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம கபருக்கு போனா வந்து செய்ய மாட்டான், நம்மளை சரியா பார்க்க மாட்டான். சில சமயங்கள்ல பல பிள்ளைகள் அதை செய்கிறார்கள். அதை நம்ம இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லி இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அதாவது கடந்த 7-8 வருடங்களுக்கு முன்னாலே சவுதி அரேபியாவில் ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு, உண்மையாக நடந்த ஒரு செய்தி. சவுதி அரேபியாவில் ஒரு விசித்திரமான வழக்கு. என்ன விசித்திரமான வழக்கு? ஒரு வழக்கு வருது, நானாவும் தம்பியும் பாப்பாவும். தம்பி நானாட மேலே வழக்கு பதிவு செஞ்சிட்டார். எப்படி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு?
என் வாப்பா உசுரோடு இருக்கிறாரு. நானாக்கு இப்போ 70 வயது. நானாக்கு இப்போ 70 வயது. தந்தை வந்து 90 தாண்டிட்டு விலகிட்டு தானே. அப்போ எனது தந்தை என் நானாவிடத்தில் தான் இருக்கிறாரு. எனவே அவரை நானும் பார்த்து பராமரிக்கணும். நானாட்ட எத்தனையோ முறை போய் என் வாப்பாவை பராமரிக்கிறதுக்கு கேட்டேன். என்ன நானா தாரார் இல்லை என் வாப்பாவை. என்ன செய்யுங்க நீங்கள் இப்போ வழக்கு நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய நானா சகோதரனுடைய பாரத்தில் இருக்கக்கூடிய எனது தந்தை என் கைவசம் வேண்டும் என்று வந்து நிற்கிறார். அவருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு. சுப்ஹானல்லாஹ். ஜட்ஜுக்கு என்ன செய்யணும் என்றது விளங்கல. அவர் சொல்லி எதெல்லாம் சொல்லி பார்க்கிறார். நானா ஏற்றுக்கொள்வது போல் இல்லை. அவர் சொல்ல உங்களுக்கு வயசு வைத்து தானே, இப்போ உங்களை பார்க்கறதுக்கே ஒருத்தர் வேணுமே. இல்லை, என் வாப்பாவை நான் தான் பார்ப்பேங்கிறார். தம்பிக்கு இயலாது. ஒரு வாப்பா தந்தையை கூப்பிட்டு கேட்கிறார். தந்தையை கூப்பிட்டு கேட்கிறார், நீங்க இந்த 2 புள்ள இடத்துல யார் இடத்துல போக போறீங்க என்று கேட்கிறார். தந்தை கூண்டு ஏறி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தானப்பா. எனக்கு மூத்த பிள்ளை என்ன, இளைய பிள்ளை என்ன, எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி. எல்லாரும் எனக்கு வேணும். நான் யார் இடத்துல போறேன்னு அவர் நிற்கிறார், அழுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது எப்படி தெரியுமா? பரவாயில்ல, நானாட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தம்பிகிட்ட போங்க. நானாக்கு இப்போ வயசு வைத்து தானே, இப்போ தம்பி கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்காரு, தம்பிக்கிட்ட வாப்பா போங்கன்னு தீர்ப்பளிக்கப்பட்ட நேரம் மூத்த அண்ணன் அழுது கொண்டு அந்த அந்த சட்ட அதாவது கோர்ட்டில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கோர்ட்டில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எனது சொர்க்கத்தினுடைய வாசலை தடுத்து விட்டீர்கள். ஜட்ஜுக்கு சொன்ன வார்த்தை. நீங்க சொர்க்க நீதிவானுக்கு சொல்றார், நீங்க எனது சொர்க்கத்தின் வாசலை தடுத்து விட்டீர்கள். நான் சொர்க்கம் போகின்ற வழியை நடுவில் நின்று தடுத்து விட்டீர்கள். எனவே இதை நீங்க அல்லா இடத்துல வகை சொல்லணும். என்னிடத்தில் இருந்து என் தந்தை பிரித்து என் தம்பிக்கா கொடுத்தீர்கள் என்று அழுத வண்ணமே சொல்லிக்கொண்டு அந்த கோட் கலைந்து செல்கிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தந்தையுடைய விடயத்தில் உண்மையாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள். எனவே அவர்களை வேலைக்காரர்களாக பார்க்காதீர்கள், உங்களுடைய ஊழியர்களாக பார்க்காதீர்கள். அவர்களை கண்கலங்காமல், உள்ளம் புண்படாமல், அவரை எந்த நேரத்திலும் திடகாத்திரமாக இருந்தால் என்ன, வயது முதிர்ந்து படுக்கைக்கு போனால் என்ன, அவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. சின்ன வயசுல அவர் அப்படித்தான் நம்மளை குளிப்பாட்டிருப்பாரு, நமக்கு சோப் தேய்ச்சிருப்பாரு, நமக்கு மலஜலம் கழித்த உடனே அதை கழுகி விட்டிருப்பாரு, எல்லாமே நம்மளோட வாப்பா செஞ்சிருப்பாரு. அவரும் அந்த நிலைக்கு சின்ன புள்ள மாதிரி போற நேரம் விவரம் தெரிந்த நாம் அவர்களோடு சரியான முறையில் கை கொடுத்து அவருக்கு கடைசி நேரத்தில் அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவே வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தையர்களை கவனித்து தந்தைக்கு நாமும் நம் சொத்தும் நம் தந்தைக்குத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸுக்கு ஏற்ப வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நட்பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.